கடலில் இருந்து இறக்கப்பட்ட மர்ம பொதிகள், அந்த மர்ம பொதிகளை ஆய்வு செய்த போலீசாருக்கு காத்திருந்த அதிர்ச்சி. இது சம்பந்தமான ஒரு செய்தி குறிப்பிருக்கிறது. அதனை விரிவாக விளக்கமாக இந்த காணொளியில் பார்க்கலாம். யாழ்ப்பாணத்திலும் வவுனியாவிலும் போதை மாத்திரைகளுடன் பல இளைஞர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதேவேளையில் யாழ்ப்பாணத்தில் போலீசாரினை வாளினால் வெட்டுவதற்கு முயற்சி செய்த ஒரு இளைஞர் சம்பந்தமாக மேலதிகமான சில அதிர்ச்சியூட்டும் தகவல்களும் வெளியாகி இருக்கின்றன. அவற்றையும் பார்க்க இருக்கின்றோம். தங்காலை கிரிந்த கடற்கரை பகுதியில் கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்கள் சம்பந்தமாக மேலதிக விவரங்கள் வெளியாகி இருக்கின்றன. அவற்றையும் பார்க்க இருக்கின்றோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் இலங்கைக்கு வந்து முள்ளிவாய்க்காலுக்கு சென்றிருக்கின்றார். எனவே அது குறித்த மேலதிக விவரங்களையும் இந்த செய்திகள் உட்பட மேலும் ஒரு சில செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொளியில் காத்திருக்கின்றன. அத்துடன் கேலிச்சித்திர பகுதியில் சற்று வித்தியாசமான ஒரு கேலிச்சித்திரம், ஒரு வில்லங்கமான கேலிச்சித்திரம் என்று கூட நாங்கள் சொல்லலாம். 4 மதங்களையும் சேர்ந்த தலைவர்கள் ஒரு காரியத்தில் ஈடுபடுகின்றார்கள். என்ன செய்கிறார்கள் என்பது சம்பந்தமான ஒரு கேலிச்சித்திரம். எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொளியில் பார்க்கலாம். தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நவம்பர் மாதம் 14ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு வெள்ளிக்கிழமை. வாருங்கள் காணொளிக்குள் போகலாம். கல்பிட்டி போலீசாருக்கு ஒரு ரகசிய தகவல் ஒன்று கிடைக்குது. அந்த ரகசிய தகவலில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால், இந்த மாதிரி கடலில் இருந்து படகுகள் மூலம் கொண்டு வரப்பட்ட ஒரு சில பொதிகள், மர்மமான பொதிகள் ஒரு இடத்துல வந்து ஒரு பத்தைக்குள்ளே வந்து எறியப்பட்டிருக்குது, அதுக்கு மறைச்சு வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி ஒரு ரகசிய தகவல் கிடைக்குது. அப்போ உடனடியாக கல்பிட்டி போலீசார் என்ன செய்யணும்னு சொன்னால், குறிப்பிட்ட அந்த பகுதியை சுற்றி வளைச்சு, எந்த பகுதி என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் கல்பிட்டியில் கப்பலடி என்று சொல்லி ஒரு இடம் ஒன்று இருக்குது. அதுக்கு முதல்ல இந்த கல்பிட்டி கடற்கரை பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் பீச் சைட்டும் இருக்குது, பிறகு அந்த லகூன் சைட் மாதிரியும் இருக்கும், குடா மாதிரியும் இருக்கும். இந்த மாதிரி எல்லா விதமான தரை தோற்றத்தையும் கொண்ட ஒரு அமைப்பு தான் இந்த கல்பிட்டி கடல். அதில் அடர்ந்த பத்தை காடுகளும் இருக்குது, கடற்கரையை ஒட்டி அடர்ந்த பத்தை காடுகளும் இருக்குது. அப்போ போலீசாருக்கு கிடைச்ச ரகசிய தகவலை எடுத்து அந்த கல்பிட்டி பகுதி ஏரியாவை செக் பண்ணி பார்க்கணும். அங்கே ஒரு அடர்ந்த பத்தைக்குள்ள ஒரு சில பொதிகள், பாசல்கள் கொண்டு போய் எறியப்பட்டிருந்தது. அப்போ என்ன பாசல்கள், போதைப் பொருளாகத்தான் இருக்கும் என்று சொல்லி போட்டு போலீஸ் போயிட்டு கவனமாக செக் பண்ணி பார்த்தா 7 பாசல்கள் இருந்ததாம், 7 பொதிகள் இருந்ததாம். உள்ள ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளுக்குள்ள இருந்த எல்லாமே சவுக்காரங்கள். அதாவது வெளிநாட்டில் எங்கேயோ இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட சவுக்காரங்கள். ஏன் இலங்கையில் சவுக்காரம் இல்லையா, ஏன் இறக்குமதி செய்து நமக்கு தெரியல, கொண்டு வந்து அதை பாசலாக கட்டி அதுக்குள்ள எறிஞ்சிருக்கணும். அப்போ போலீஸாருக்கு ஒரு மாதிரி அதிர்ச்சியாக இருந்தது. எதற்காக சவுக்காரம் கொண்டு வரப்பட்டது, அல்லது சவுக்கார கட்டி மாதிரி இருக்கக்கூடிய போதைப் பொருளான்னு சொல்லி செக் பண்ண தர வேணும். எனவே அது சம்பந்தமாக சரி ஆய்வு செய்யும் என்று சொல்லி அதெல்லாத்தையும் செக் பண்ணி கொண்டு போய்க்குள்ள இன்னும் ஒரு தகவல் ஒன்று கிடைக்குது. பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கல்பிட்டியில் ரெட்பானா என்று சொல்லி இடம் ஒன்று இருக்குது. அதுவும் ஒரு கடற்கரை பகுதி தான். அங்கேயும் நிறைய பொதிகள் மறைச்சு வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி போலீஸுக்கு தகவல் கிடைக்குது. அப்போ உடனடியாகவே அந்த இடத்துக்கு போயிட்டு அங்கே செக் பண்ணி பார்த்தா, குறிப்பிட்ட அந்த இடத்துல செக் பண்ணி பார்த்தா அங்கேயும் பெரிய பெரிய பாசல் எல்லாம் கட்டி நிறைய இருக்குது. அப்போ போலீஸ் நினைச்சிட்டு ரைட், போதைப் பொருட்கள்லாம் போல நடக்குன்னு சொல்லி அந்த பாசல்களை பிரித்து பார்த்தா உள்ளுக்குள்ளே இருந்தது எல்லாமே பீடி இலைகள் என்று சொல்லி சொல்லப்படுது. அவற்றினுடைய மொத்த நிறை பார்த்தீங்கன்னு சொன்னால் 840 கிலோகிராம் சட்டவிரோதமான முறையில் நாட்டுக்குள் கொண்டு வரப்பட்ட பீடி இலைகள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இப்போ அந்த பீடி இலைகள் மற்றது இந்த சவுக்காரங்களுடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னு சொன்னால் 1980 கட்டிகளாம். ஏன் குழந்தைக்கு நமக்கு தெரியல, 1980 கட்டிகள். எனவே இந்த சவட்காரங்கள் மற்றும் அந்த பீடி இலைகள் எல்லாமே இப்பொழுது போலீசாரினால் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. அதோட இந்த இதுக்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு வாகனம் ஒன்று, டபுள் கேப் வாகனம் ஒன்றும் மீட்கப்பட்டிருக்கிறது. எனவே இதோட சம்பந்தப்பட்ட நபர்களை இப்பொழுது போலீசார் தேடி வருகின்றார்கள். இனி அவர்களை கைது செய்து விசாரிக்கக்குள்ளதான் தெரிய வரும் இந்த பீடி இலைகள் மற்றது சவுக்காரம் எல்லாம் எந்த நாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டது, யார் இறக்குமதி செய்தது, இது போன்ற மேலதிக விவரங்கள் விசாரணைகளின் பின்னர் தெரிய வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. யாழ்ப்பாணத்திலும் வவுனியாவிலும் போதை மாத்திரைகளுடன் இளைஞர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். முதல்ல வவுனியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 4 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். வவுனியாவில் தாண்டிக்குளம், திருநாவற்குளம் பகுதியில் வச்சு 2 இளைஞர்களும், அதே மாதிரி காத்தார் சின்னக்குளம் பகுதியில் வச்சு இன்னும் ஒரு இளைஞரும், அதுக்கு பிறகு பூந்தோட்டம் அண்ணா நகர் பகுதியில் வைத்து மற்றொரு இளைஞரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். நேற்றைய நாளில் இவர்களிடமிருந்து
200க்கும் அதிகமான போதை மாத்திரைகளை போலீசார் கைப்பற்றியிருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே அவர்கள் இன்று நீதிமன்றத்தில் முற்படுத்தப்படுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது வவுனியால நடந்த சம்பவம். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் இருக்குதானே, யூனிவர்சிட்டி, அந்த ஒரு சுற்று வட்டாரத்தில் 3 இளைஞர்கள் நின்று கொண்டிருக்கணும் சந்தேகத்துக்கிடமான முறையில். அப்போ போலீஸ் போயிட்டு செக் பண்ணி பார்க்கக்குள்ள அவர்களிடமிருந்து 50 போதை மாத்திரைகள் மீட்கப்பட்டதாம். கைது செய்யப்பட்டாக்கள வயசு எத்தனை என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஆளுக்கு 20 வயசு, மற்றவருக்கு 21 வயசு, இன்னும் ஒரு ஆளுக்கு 22 வயசு ஆகிய வயதுகளுடைய 3 இளைஞர்கள் 50 போதை மாத்திரைகளையும் பொக்கெட்டுகளை வச்சு கொண்டு திரிஞ்சிருக்கணும். அப்போ போலீஸ் கைது செய்திருக்கிறது. இன்றைக்கு வெள்ளிக்கிழமை அவர்கள் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்படுவார்கள் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னால் இந்த 20, 21, 22 வயசெல்லாம் இன்னொரு அழகான வயசு, என்ன எவ்வளவு ஒரு துடிப்பான இளமையான வயசு. எனவே அப்படியான ஒரு துடிப்பான வயசுல, துள்ளி திரிய வேண்டிய வயசுல வருத்தக்காரர் மாதிரி இந்த குடிசைகளையும் பொக்கெட்டுக்குள்ளே வச்சுக்கொண்டு அங்கே ரோட்டு வழி என்று தூங்கி கொண்டிருந்தா எப்படி இருக்குன்னு சொல்லுங்க பாப்போம். அதுக்கு பிறகு இந்த குடிசையை குடிச்சு போட்டு அந்த தெரியுமா அந்த நோஞ்சான் கோழி என்று சொல்லுவோம், அந்த கோழிகளுக்கு வருத்தம் வந்த ஒரு மாதிரி நோஞ்சு போய் நிற்கும். அதே மாதிரி தான் நிற்கணும் இந்த குடிசையை குடிச்சு போட்டு. நிமிந்து உசாரா நிற்க முடியுமா? குடிசையை குடிக்காட்டி அந்த வயசுக்கே நல்ல உசாரா நிற்க முடியும். குடிசையை குடிச்சு போட்டு நோஞ்சான் மாதிரி தான் நிற்கணும். எனவே என்ன வருத்தம் என்று தெரியல. உண்மையில எப்படி போயிட்டு இந்த ஒரு வலையமைப்புக்குள்ள விழினம் என்று தெரியல, எப்படி இந்த போதை வலையமைப்புக்குள்ள சிக்கினம் என்று தெரியல. யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னா இந்த வயசுலேயே இந்த போதைப் பொருட்களை பாவிக்க ஆரம்பிச்சா அப்புறம் ஒரு 4-5 வருஷம் கழிச்சு ஒரு 25 வயசு வரைக்குள்ள இன்னும் ஃபுல்லா நோஞ்சான் ஆயிருவினம், நோஞ்சான் கோழியாவே ஆயிருவினம். அதோட அவன் கதை சரி என்ன? யாழ்ப்பாணம் நாவற்குழி பகுதியில் போலீசார் கைது செய்ய முற்பட்ட வேளையில் இளைஞர் ஒருவர் வாள் எடுத்துக்கொண்டு போலீசாரை துரத்தின சம்பவம் சம்பந்தமாக இதுக்கு முதல் போட்ட காணொலியில் சொல்லியிருந்தேன் நான். என்னென்னு சொன்னால் முதல்ல சாவச்சேரி பகுதியில் போதை மாத்திரைகளோட ஒரு இளைஞர் ஒரு ஆள் கைது செய்யப்பட்டவர். அவரை கைது செய்து போலீஸ் கூட்டிக் கொண்டு போய்க்குள்ள அவர் திடீரென்று சொல்லிவிட்டார், என்ன மட்டும் கைது செய்கிறீங்கள், என் ஃப்ரெண்ட் ஒரு ஆள் அங்கே இருக்கிறான், அவன்கிட்டையும் போதை பொருள் இருக்கு, அவனையும் போய் பிடியும் கொண்டு அவர் சொல்லிக் கொடுத்துக்கார். ஏன் நான் மட்டும் போகணும், அவரும் விரட்டும் என்று சொல்லி கொடுத்து பொருளுக்கு சரியண்டி போட்டு போலீஸ் கேட்டுருக்கு. அப்போ ஆள் அங்கேண்டு அவர் சொல்லி அவர் நாவற்குழியில் இன்ன இடத்துல இருக்கிறார், அவரை போய் பிடிச்சிங்கன்னு சொன்னால் அவர்கிட்டையும் போதைப் பொருள் இருக்குன்னு சொல்லி இவர் சொல்லி கொடுத்துட்டார். சரி, இவர்கிட்ட கதையை கேட்டு போலீஸ் அங்கே போயிருக்குது. அங்கே போனால் அந்த குறிப்பிட்ட அட்ரஸுக்கு போனால் அங்கேருந்து அவர் வாழையும் எடுத்துக்கொண்டு போலீஸை துரத்திக்கார், போலீஸை வெட்டுறதுக்கு. எனவே போலீஸ்காரரையே வாழை காட்டி ஒருத்தர் துரத்துறார் என்று சொன்னால், வாழால் வெட்டுவன் என்று சொல்லி கொண்டு ஒரு ஆள் துரத்துறார் என்று சொன்னால் அவர் எப்படிப்பட்ட துணிச்சல்காரராக இருக்கணும், எப்படிப்பட்ட ஒரு வீராதி சூரனாக இருக்கணும். சரி என்று போலீஸ் அவர் ஒரு மாதிரி மடக்கி பிடிச்சி அவர்கிட்ட விசாரித்து பார்த்தா அவருக்கு எதிராக ஏற்கனவே 25க்கும் அதிகமான வழக்குகள் இருக்காம். யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய ஒரு நீதிமன்றம் இல்லை, 2 நீதிமன்றம் இல்லை, பல நீதவான் நீதிமன்றங்களில் நான் நினைக்கிறேன் ஊருக்கு ஊர் வழக்கு வாங்கி வச்சிருப்பார் போலக்கு. போகிற இடமெல்லாம் பிரச்சனை பட்டு ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு வழக்குகள் வாங்கி வச்சிருப்பார் போலக்கு. அப்போ நிறைய நீதவான் நீதிமன்றங்களில் 25க்கும் அதிகமான வழக்கு இருக்காம். அப்போ போலீஸ் சொல்லி இருக்குது, தம்பி உமக்கு ஏற்கனவே 25 வழக்கு இருக்குது, இப்போ போலீஸையே வாழால் வெட்ட வாரீர், அப்போ 26வது வழக்கு நடவும் ஸ்டேஷனுக்குன்னு சொல்லி ஆளை இழுத்து கொண்டு போயாச்சு. இப்படியான சம்பவம் நடைபெற்றிருக்கிறது நாவற்குழி பகுதியில். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமாகிய தொல் திருமாவளவன் அவர்கள் யாழ்ப்பாணத்துக்கு வந்திருக்கின்றார். நேற்றைய நாளில் அவர் யாழ்ப்பாணத்தை வந்தடைந்தார். யாழ்ப்பாணத்தில் இறங்கின உடனேயே அவர் செய்த முதலாவது காரியம் நேரடியாக முள்ளிவாய்க்காலுக்கு போனது. முள்ளிவாய்க்காலுக்கு போயிட்டு முள்ளிவாய்க்கால் முற்றத்துக்கு சென்று அங்கே உயிரிழந்த எங்களுடைய உறவுகளுடைய நினைவு சின்னம் இருக்குத்தானே, அதற்கு அஞ்சலி செலுத்தியிருந்தார். மலர்கள் தூவி தன்னுடைய அஞ்சலியை செலுத்தியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் அந்த பகுதியில் பொதுமக்களையும் சந்தித்து கலந்துரையாடி இருந்தவர். பொதுமக்கள் அவருக்கு பொன்னாடி எல்லாம் போத்தி அவருக்கான கௌரவத்தை வழங்கியிருந்தார்கள். என்னென்னு சொன்னால் வடமாகாண மரநடுகை மாதம் என்று சொல்லி கொண்டாடப்படுது. இந்த மாதம் முழுக்க பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏராளமான மரங்கள் வடமாகாணம் முழுக்க நடப்படும். எனவே அந்த ஒரு நிகழ்வில் கலந்து கொள்ளத்தான், அந்த நிகழ்வு இன்றைக்கு வெள்ளிக்கிழமை நடக்குது, அந்த நிகழ்வில் கலந்து கொள்ளத்தான் தொல் திருமாவளவன் அவர்கள் யாழ்ப்பாணத்துக்கு வந்திருந்தார். அம்பாந்தோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கிரிந்த கடற்கரை பகுதியில் வைத்து 350 கிலோ போதைப் பொருட்கள் மீட்கப்பட்டிருந்த செய்தியை நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க, உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இப்போ அது சம்பந்தமாக நிறைய விசாரணைகள் நடத்தப்பட்டு மேலதிகமான சில தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. ஏற்கனவே தகவல் வெளியாகி இருந்தது ரன் மல்லி, துபாயில் பதுங்கி இருக்கக்கூடிய ரன் மல்லி என்று சொல்லப்படுற ஒரு ஆளுக்கு சொந்தமான போதைப் பொருட்கள் தான் இதென்று சொல்லி, பிறகு அந்த ரன் மல்லி யார் என்று பார்த்தா ஏற்கனவே கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்ற
மிக முக்கியமான ஒரு பாதாள உலக குழு உறுப்பினர் ஹரக்கட்டா. அவருக்கு மிக நெருக்கமான ஒரு ஃப்ரெண்டு தானாம் இந்த ரன்மல்லி. எனவே இந்த ரன்மல்லி சம்பந்தமாக இப்போ கரக்கட்டாவிடம் திரும்பவும் விசாரணைகள் நடத்தப்படும் என்று சொல்லப்படுகிறது. எனவே போலீசார் தொடர்ச்சியாக தீவிரமான விசாரணைகளை முன்னெடுத்து வருகிறார்கள். அடுத்ததாக இன்றைய கேலி சித்திரம் கார்ட்டூன். ஒரு வித்தியாசமான கேலி சித்திரம் என்று சொல்லலாம். இலங்கையினுடைய பிரபலமான ஓவியர் அவந்த ஆர்டிக்கலை வரைந்த ஒரு கேலி சித்திரம். என்னென்னு சொன்னால் 4 மதங்களையும் சேர்ந்த மத தலைவர்கள் அவைகள் 4 பேருமே சேர்ந்து ஒரு புத்தகத்தை நெருப்புக்குள்ளே போட்டு எரிக்கினோம். அந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது செக்ஸ் எஜுகேஷன் என்று சொல்லி. அதாவது இப்போ இலங்கையில் கல்விக் கொள்கையெல்லாம் மாற்றப்படுது தானே, அதில் இந்த பாலியல் கல்வியை உள்ளடக்கணும் என்று சொல்லி எப்படி வெளிநாடுகளில் ஒரு குறிப்பிட்ட வயசுலேயே எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருவினோம், ஒரு குறிப்பிட்ட வகுப்பிலேயே எல்லாமே போதிச்சிருவினோம். அதே மாதிரி இலங்கையிலையும் கொண்டோணும்னு சொல்லி ஒரு மாற்றம் கொண்டு வரதுக்கான முயற்சி நடக்குதானே, அது மத தலைவர்களால் கடுமையாக எதிர்க்கப்படுது. எனவே அதை குறிக்கும் விதமாக இந்த 4 மத தலைவர்களும் அந்த புத்தகத்தை நெருப்பில் போட்டு எரிக்கிற மாதிரி இந்த ஒரு கேலி சித்திரம் வரையப்பட்டிருக்கிறது. இது கேலி சித்திரம் என்று சொல்கிறத விட நிறைய சிந்தனைகளை உருவாக்கக்கூடியது. இது அவசியமா அவசியம் இல்லையா, இப்படி செய்கிறது சரியா பிள்ளையான்னு சொல்லி இதுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்குது, ஆழமான விஷயங்கள். எனவே இது சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். அத்துடன் இன்றைய காணொளியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய பார்வைகளையும் மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.